புதுச்சேரியில் மது குடிப்பதற்கு காசு இல்லாததால் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட 2 போலீசார் கைது செய்துள்ளனர். சிசிடிவியில் சிக்கியவர்களை போலீசார் தட்டி தூக்கியது எப்படி? காரைக்காலில் தனியாக சென்ற பெண்களை குறிவைத்து வழிப்பறி கொள்ளையர்கள் கைவரிசை காட்டிய சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. பெண்களிடம் கைவரிசை காட்டிய கைக்கு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. சிக்கியவர்களுக்கு போலீசார் சிறை விருந்து வைத்ததன் பின்னணி என்ன? புதுச்சேரியில் காரைக்கால் நகர பகுதியில் கடந்த 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் அடுத்தடுத்த வழிப்பறி சம்பவங்கள் நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. சாலையில் தனியாக சென்ற பெண்ணை டார்கெட் செய்து அவர்களிடம் இருந்து கைப்பை மற்றும் செல்போன்களை பறித்து கொண்டு பைக்கில் 2 தப்பியோடி உள்ளனர். இது தொடர்பான புகாரை அடுத்து சம்பவ இடங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் திருப்பட்டினம் பாலத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அவ்வழியாக சந்தேகத்தின் பேரில் வந்த இளைஞரை மடக்கி பிடித்து விசாரித்தனர். அப்போது முன்னுக்கு பின்முரணாக பேசியதால் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் தங்களது பாணியில் கவனித்தனர். விசாரணையில் காரைக்கால் தனியார் துறைமுகத்தில் டவர் ஆபரேட்டராக வேலை செய்து வந்த மகேஷ் என்பதும் அவரின் கூட்டாளி இளம் சிறார் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் மது குடிப்பதற்கு காசு இல்லாததால் 4 நாட்களுக்கு முன்பு வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் திருடிய செல்போன் மற்றும் கைப்பையில் இருந்த பொருட்களை விற்பனை செய்வதற்காக வெளியூர் சென்றதாகவும் கூறியுள்ளனர். விசாரணையின் போது தவறி விழுந்த இளைஞரின் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. அவரை மருத்துவமனையில் அனுமதித்து மாவுக்கட்டு போடப்பட்டது. பின்னர் கைது செய்யப்பட்ட 2வரையும் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். தொடர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞர் மகேசனை சிறையிலும் இளம் சிறாரை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். மது குடிப்பதற்கு காசு இல்லாததால் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட 2 கைது செய்யப்பட்ட சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியது.